தமிழ்நாட்டில் இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா, அண்ணன் உதயநிதி அவர்களை கைது பண்ணிட்டாங்க. நான் தெரியாம தான் கேட்குறேன், என் தலைவர் அப்படி என்னையா பண்ணா? ஆ? என்ன பண்ணா? பயப்படாத, பயப்படாதா. ஆளுங்கட்சியான டிவிக்கேவை விமர்சனம் பண்ணேன். எதிர்கட்சின்னா ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்றது சகஜம் தானையா? இதுக்கு போயிட்டு எதிர்கட்சி தலைவர் கைது பண்றது, கேஸ் போடுறது, வழக்கு தொடர்றதெல்லாம் என்னையா பழக்கம்? அது அவரை கைது பண்ற அளவுக்கு என் தலைமை என்னையா பண்ணும்? என்ன பண்ணா தலைவரே? அது வந்து நடிகை த்ரிஷா அவர்கள் ஆபாசமா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி என் தலைவன் உதயநிதி ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அங்க என்ன நடந்துச்சுன்னா, உதயநிதி ஸ்டாலின் மேடையில பேசிட்டு இருக்காரு. அப்போ அந்த கட்சி தொண்டர் ஒருத்தர் கீழே நின்றுட்டு த்ரிஷா அப்படின்னு பேரை சொல்லியிருக்காங்க. அதுக்கு என் தலை உதயநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏதோ தண்ணி இன்னின்ட்டு அங்க மட்டும் தண்ணி போகும் அப்படின்னு ஏதோ சொல்லியிருப்பாரு போல. இது ஒரு தப்பா? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன், இது ஒரு தப்பா? இப்போ என் தலைவனை கைது பண்ணனால தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டங்கள் அங்கங்க வெடிச்சிட்டு இருக்கு. இது கண்டினியூஸா தொடரும் அப்படின்னு தொண்டர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மேல போட்ட வழக்க வாபஸ் வாங்குற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும்னு தொண்டர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. என் தலைவனை எவ்வளவு சீக்கிரம் விடுறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் தமிழ்நாடு நல்லபடியா மாறும். சரிங்க, அவரை இல்லை அரெஸ்ட் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டில் அங்கங்க போராட்டங்கள் வெடிக்கும். இது மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, எதிர்கட்சினா ஆளுங்கட்சியும், ஆளுங்கட்சினா எதிர்கட்சியும் விமர்சனம் பண்றது சகஜமான ஒரு விஷயம். ஆனா அந்த விமர்சனம் ஃபேமிலிக்குள்ள போகும்போது தான் இந்த மாதிரி அரெஸ்ட்டு, கேஸுன்ற மாதிரி நிகழ்வுகள் நடக்குது. ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா, பர்சனல் லைஃப்பை பாதிக்கிற மாதிரி விமர்சனம் பண்ணக்கூடாது. என்னையா செக் மாடு மாதிரி சுத்தி வர்ற? என்ன எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? அதுதான் என்னோட கருத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். வரட்டா? தேங்க்யூ.